ஏனார்த்தினி நாளைக்கான பிரம்பல பார்த்தீங்கன்னா சோழன் பல்லவன் கூட அந்த லேடிஸ் வேஷம் போட்டு வந்ததை நினைச்சு வீட்டில் வந்து நிலா தானா சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா என்னாச்சுமா, என்ன சந்தோஷமா இருக்கிற, இவ்வளோ நாள் இவ்வளோ சந்தோஷமா இல்லையேம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிலா தன் மனசுல உள்ளதை அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. சோழன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சில விஷயங்களை அவர் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு டென்ஷன் ஆகும். அந்த கோபத்தில் தான் அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் கண்டிப்பாக சோழனை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டேமா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் ஷாக் ஆகிறாங்க. அடுத்த நாளே இதுக்கப்புறமும் நிலா இங்கே தான் நிலோடைய மனசை இவங்க மாற்றிடுவாங்க. அப்புறம் நிலா நமக்கு பொண்ணா இருக்க மாட்டா, தூரம் திரும்ப கிடைச்ச நம்ம பொண்ணு அப்போ நமக்கு இல்லாமலே போயிடுவா. அதனால இங்கேருந்து எப்படியாவது நிலாவை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நிலா கிட்ட நம்ம நாளைக்கே திருவண்ணாமலை கிளம்புறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலாவோ என்ன இங்கேருந்து கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ இதுக்காக எனக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. கேள்விலாம் கேட்காத, எங்க கூட கிளம்புறதுக்கு ரெடியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து அவங்க அப்பா அம்மாவும் பேசிட்டு இருக்கிறத நிலா கேட்டுறாங்க. அவங்களும் இதுக்கப்புறமும் நிலா இங்க இருக்கக்கூடாது, நிலா ஒருவேளை நம்ம கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணா அவளை இங்க இருந்து எப்படியாவது கட்டி எடுத்துட்டு போயிடணுங்கிற மாதிரி முடிவு பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நிலா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. நிலா உடனே சோழனுக்கு கால் பண்ணி தன்னை இங்க இருந்து எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுங்க, இல்லைன்னா என்ன திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே போயிடுங்கிற மாதிரி அழுகுறாங்க. சோழனும் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமா வீட்லயும் இந்த விஷயத்த பத்தி சொல்லி நிலாவை திருட்டுத்தனமா மீட் பண்றாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம நிலாவை இங்கிருந்து தப்பிக்க வச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் நிலாவை காணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க. கண்டிப்பா அவனோட சோழனை தேடிதான் போயிருப்பான்னு சொல்லிட்டு சோழனை வீட்டுக்கு போறாங்க. அப்ப நிலாவோ இங்க எதுக்காக வந்தீங்க, இன்னைக்கு கூப்பிட்டா நான் உங்க கூட வரமாட்டேன், இதுதான் என்னுடைய வீடு, சோழன் தான் என் புருஷங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. அவனை பிடிக்கல தானே டிவோர்ஸ் பண்ண, இப்ப எதுக்காக மறுபடியும் இதோட வீட்டுக்கு வந்திருக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன், இப்படிப்பட்ட வாழ்க்கையா உனக்கு வேணாம், தயவு செய்து எங்க கூட வந்துரு, இஷ்டம் நாங்க வாங்கி கொடுத்து உன்னை சந்தோஷமா எங்களால் வாழ வைக்க முடியும், இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்காது நிலா, நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு, சோழனை இதோட மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஆனா நிலாவோ நான் அவ்வளவு சீக்கிரத்துல சோழனை விட்டு கொடுக்க மாட்டேப்பா, எனக்கு சோழனை ரொம்ப பிடிக்கும், சோழனை விட்டு பிரிஞ்சிருக்குன்னா சில விஷயங்களை அவனை மாத்திக்கணுங்கிறதுக்காகவே தவிர நிரந்தரமா நான் சோழனை விட்டு பிரியணும்னு நினைக்கல, சோழன் என் மனசுக்குள்ள இருக்காருங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. இதை கேட்டு சோழன் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இவ்வளவு நாளும் நிலா நம்மளை பிடிக்கல தானே சொல்லிக்கிட்டு இருந்தா, ஆனா அவ மனசுலயும் நம்ம மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோழன் நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் நிலாவை கைப்பிடிச்சு இழுத்துட்டு போக ட்ரை பண்றாங்க. ஆனா சோழன் நம்ம இது மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க. அவங்களும் இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இங்க இருந்து போறாங்க.